ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ரீம் பிஸ்கட்டில் கேக் செஞ்சுருக்கோங்க. இதுக்கு குக்கரில் எதுவும் பயன்படுத்தாமல் வானலியிலேயே சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஈஸியானு தெரியும். இப்போ இந்த கேக் கட் பண்ணிடலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக்கு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குதுங்க. இந்த அருமையான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? க்ரீம் பிஸ்கட்டை வச்சு இன்றைக்கி கேக் செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக உடனே சட்டுன்னு நினச்சோடனே செய்யலாம். இதுக்கு ஒரு 10 பாக்கெட் நான் க்ரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் கூட கம்மியாக செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கட்டையும் நம்ம பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த எல்லா பிஸ்கட்டையும் நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா இப்படி நொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம தூளாக்கி விட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கு பிஸ்கட் நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த மேஷர் வச்சு நம்ம ஒரு 3/4 வாசி இது நல்லா நம்ம நொறுக்கி வச்சுங்க. அடுத்தது இப்போ இந்த கேக்கு தேவையான அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு இது கரைய போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இந்த பால் ஊற்றுவோமே இது எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம இந்த கேக் பேட்டருக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் மற்றது சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் நல்லாவே கரைஞ்சிரும். இதுக்காக மிக்சியில் போடணும் கூட அவசியம் இல்லை. பிஸ்கட் தானே, பாலில் நல்லாவே கரைஞ்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சா நமக்கு அந்த பாலில் இந்த பிஸ்கட் கரைஞ்சிரும். இப்போ திறந்து பார்க்கலாங்க. நம்ம க்ரீம் பிஸ்கட் எல்லாம் நல்லா பாலில் நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலே போதும், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும். நம்மளோட கேக் பேட்டரு நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அழகாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு நாம் இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா கேக்கு சாஃப்டாக வரும். அடுத்தது ஈனோ பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கேன். இதை நம்ம இதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம உடனே கேக் செஞ்சிடலாங்க. இது கூட கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டோம்னா நமக்கு கேக் சாப்பிடும்போது நடுவில் நமக்கு டியூட்டி ஃப்ரூட்டி வாயில் கடிபடியும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த கேக்கை நம்ம இன்றைக்கி இந்த வானலியை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கர் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. நெய் எடுத்து ப்ரஷ் வச்சு நல்லா இதை நம்ம நல்லா தடவிக்கலாங்க. அடுத்தது ஒரு A4 ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுங்க. அடுத்தது இப்போ கேக் பேட்டர் இதில் நம்ம ஊற்றிடலாங்க. ஃபுல்லாக சேர்த்தாச்சுங்க. அடுத்தது பபிள்ஸ்லாம் எதுவும் வராத மாதிரி நல்லா தட்டி விட்டாச்சு. அடுத்தது இது மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வச்ச வானலியை நம்ம அடுப்பில் வச்சாச்சுங்க. சிம்மிலே வச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. இப்படி மூடி வச்சு மூடிடலாம். இப்போ இந்த ஹோல் இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு பேப்பர் வச்சு நம்ம மூடிடலாங்க. இப்போ 20 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்துடலாம். வாவ், நம்ம கேக் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக இறக்கி வச்சிடலாங்க. நல்லா சூடு ஆறின பிறகு இது எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓரமெல்லாம் நல்லா இப்படி ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரமெல்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு பிளேட் இது இப்படி வச்சு நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். நம்மளுடைய கடாய் கேக் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த கடாயில் செய்கிற இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.